வணக்கம். ஹேமா ஃப்ரம் மதுரை. ஹேமா ஸ்டிச்சிங் பாயிண்டில் சுடிதார் மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கிறேன் லைனிங் பீஸில். என்னுடைய கஸ்டமருக்கு பாடி சுற்றளவு 46. அதோட இதுதான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இது ஹைட்டு 43 அவங்களுக்கு. ஆனால் அப்போ லைனிங் பீஸுன்றதுனால 37 தான் எடுத்திருக்கேன். மெயின் பீஸில் 43 எடுத்துக்கிருவேன். இதோட ஹைட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம ஷோல்டருக்கு நம்ம பிடிப்போம் ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம்ல, அதோடு சேர்த்து 37.5 வச்சுருக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சு சேர்த்து ஷோல்டருக்கு. அதுக்கப்புறம் இதோட ஷோல்டரோட அகலம் கழுத்தோட அகலம் இவங்களோட பாடி சுற்றளவு 46 டிவைடடு 8 போட்டிருக்கிறேன். அதோட ஆன்சர் 5.25 வருது. கம்பல்சரி 1.5 எல்லாத்துக்குமே, எந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் அதோட ஆன்சர் வந்துச்சுன்னா 1.5 கூட்டிக்கங்க நீங்கள். இப்போ 7.25 வருது. இந்த 7.25 தான் இங்கே போட்டிருக்கிறேன் நான். அந்த 1/4 இன்ச்சை தையலுக்கு சேர்த்துக்கிட்டேன். எதுக்குன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த 1/4 இன்ச்சு நான் சேர்த்துக்கிட்டேன். அப்போனா பேலன்ஸ் இருக்கிறது 7. இந்த 7ல் 3 இங்கே கழுத்தோட அகலம் எடுத்துக்கிட்டேன். அந்த அகலத்தில் ஆனால் கேன்வாஸில் 3.25 வச்சுக்கிருவேன். இவங்க கொஞ்சம் பாடி 46ன்றதுனால 3.25 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் துணியில் எடுத்துக்கிறது 3 எடுத்துருக்கிறேன். இதோட இறக்கம் கழுத்தோட இறக்கம் கஸ்டமரோட இஷ்டம் தான். நான் இங்கேருந்து 6 வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த கர்வ் ஒரு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு அகண்டு வேணும், கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை வேணான்னா இப்படி நீங்கள் 3லேயே வச்சுக்கலாம். கேன்வாஸு நான் ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஷோல்ட்ரு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆம்கோல் 46 டிவைடட் 6 போட்டுக்கோங்க. அதோட ஆன்சர் 7.6 வருது. அதான் இதோட ஆம்கோல் ஹைட்டு. இந்த ஹைட்டை போட்டாச்சு. அதுலேருந்து 7.5 பாதி எவ்வளவு 3.25 வருது. 3.25 அதில் பாதி போட்டுட்டேன். அந்த 3.25 அப்படி இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணேன். அது 3.25 இங்கே வந்திருக்குது. இங்கேயும் ஒரு புள்ளி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படி இங்கே 1.25 எடுத்து கர்வ் பண்ணி ஒரு ஆம்கோல் போட்டாச்சு. இந்த பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, 46 டிவைடட் 4 போட்டுக்கோங்க. அதோட ஆன்சர் 11.25 வருது. இந்த ஆம்கோல்லேருந்து அப்படியே நீங்கள் 11.25 இங்கே போட்டுட்டாச்சு, மார்க் பண்ணியாச்சு. சுற்றளவு பாடி சுற்றளவு 11.25 போட்டு இங்கே 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த 10 எதுக்குன்னா, இந்த ஷோல்டர்லேருந்து நிப் பாயிண்ட் நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் எடுப்போம் பார்த்தீங்களா, டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் பாடி சுற்றளவு. இவங்களுக்கு 10. இப்போ இதே பாடி சுற்றளவு கம்மியாக இருக்கவங்களுக்கு 8 வரும், 8.5 வரும், 9 வரும். இவங்களுக்கு 46 அப்படின்றதுனால 10 வந்திருக்குது. 10 போட்டாச்சு. இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட சுற்றளவு 11.25 46னா அதை இங்கேயும் 46 போட்டிருக்கீங்க. இங்கே இந்த ஆம்கோல்லேருந்து பாடி மெஷர்மெண்ட்டை தான் நீங்கள் போடணும். 4ஆல் வகுக்கணும். 11.25 வருது. அதே மாதிரி இங்கே நிப் பாயிண்ட்டு அதையும் 10 எடுத்துகிட்டு 10 அவங்களோட நிப் பாயிண்ட்டு அந்த இங்கே மேலே 11.25 போட்டிருக்கீங்களா, அதையும் கீழேயும் அதே மாதிரி நீங்கள் இந்த 10லேருந்து 11.25 போடணும். அப்போ 2 தடவை பாடி சுற்றளவு உங்களுக்கு வருது. இங்கே ஆம்கோல்லேருந்தும் 11.25 வருது, இங்கேயும் 11.25 வருது, இந்த 10 நிப் பாயிண்ட்லேருந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 10லேருந்து ஒரு 3 எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பாடிக்கும் இந்த இது மாறும். நான் அடுத்தடுத்த சுடிதார் கட் பண்ணையில் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுக்கு 46 அப்படின்றனால 3 வருது. அதாவது நிப் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட்டு. இது எதுக்குன்னா இடுப்பு சுற்றளவு. ஒருத்தவங்களுக்கு 3 வரும், 2 வரும், 2.5 வரும். பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அடுத்தடுத்த வீடியோலாம் நான் சுடிதார் தைக்கல இதை சொல்கிறேன். இப்போ இதுங்களுக்கு 3 வருது. இந்த 3ஐயும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கு கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு இந்த 3ஐயும் நீங்கள் பண்ணுறது. இடுப்பு சுற்றளவு இவங்களுக்கு 40 வருது. 40 டிவைடட் 4 போட்டோம்னா 10 வரும். அந்த 10 இந்த சுற்றளவு இங்கே வச்சுக்கிட்டாச்சு. எப்பயும் போல் சீம் அலவன்ஸ் 1 விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த 18 எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். கஸ்டமரை நீங்கள் ஷோல்டர்லேருந்து வச்சோம்னா தொப்புளோட ஹைட்டு அண்ட் சுற்றளவு
தொப்புளோட ஹைட் வந்து இவங்களுக்கு வந்து 18 வருது. அதோட சுற்றளவு வந்து 43 வருது. அதாவது இங்கேருந்து ஒரு 18 எடுத்து ஒரு டாட் வச்சுட்டு இது சுற்றளவு வந்து 43 டிவைடட் 4 போட்டுக்கோங்க, 10.75 வருது. இதுதான் இதோட அளவு. மொத்தம் 3 பாயிண்ட் அளவு. அதிலேருந்து காமனாக ஒரு 3 எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் தொப்புளோட ஹைட்டு அதன் சுற்றளவு இந்த இது. அதுக்கப்புறம் அந்த தொப்புளோட ஹைட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஹைட்டாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அதிலிருந்து ஒரு 3 வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். கம்பல்சரி 3 ப்ளஸ் பண்ணிக்கணும். எந்த ஹைட்னாலும் சரி, எந்த இதுனாலும் சரி. இப்போ 17 இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டு ஒரு 3 சேர்த்துக்கங்க, 20 வரும். இப்போ 16 அப்படின்னா ப்ளஸ் போட்டு ஒரு 3 சேர்த்துக்கங்க, 19 வரும். இப்போ இவங்களுக்கு வந்து 18 வந்திருக்குது. 18ல் சுற்றளவு எடுத்துக்கிட்டேன், அதோட ஒரு 3 சேர்த்துக்கிட்டேன், 18ல் ஒரு 3 சேர்த்துக்கிட்டேன், 21 வருது. அங்கேருந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 21 இங்கே மார்க் பண்ணிட்டேன். இதோட சுற்றளவு எது? இது வந்து தொப்புளோட சுற்றளவு. இது சுற்றளவு எது? 21 வச்சுனையும். இது வந்து தொடையோட சுற்றளவு இவங்களுக்கு 45 வருது. 45 டிவைடட் 4 எவ்வளோ வருது? 11.25 வருது. இது ஓப்பன் லாஸ்ட்டாக. அவ்வளோதாங்க இதோட சுற்றளவு. இது ஓப்பன் விட்டாச்சு. இங்கேருந்துலாம் 1.5 விட்டேன், இங்கே மட்டும் 1 விட்டுருக்கேன் ஓப்பனுக்கு. அவ்வளோதாங்க இதோட ஹைட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து 13 விட்டுருக்கேன். 13, 14 அது வரைக்கும் விடலாம், 15 வரைக்கும் விடலாம். அதாவது ஒவ்வொரு பாடியை பொறுத்து இருக்குது. இவங்களுக்கு 13 நான் விட்டுருக்குறேன். இது வந்து பாதி வந்து நான் மடித்து அடிப்போம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.